ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இன்றைய சிந்தனை அஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு எவ்ரி டியூஸ்டே வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு இன்ஜினியரிங்கில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி 30/9/2025 அதில் இன்றைக்கி ஒரு 4 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நாலுமே வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கான நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான். ஒன்று வந்து ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, அந்த இதில் வந்திருக்கு. அடுத்து யூபிஎஸ்சி, ஸோ சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி யூபிஎஸ்சி இன்ஜினியரிங் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு அடுத்த 2 இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ட்ரெயினிங் கேட்டிருக்கிறாங்க, இன்னொன்று வந்து டிஎன்எஸ்டிசி அதில் வந்து அப்ரெண்டிஸ் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்றைய சிந்தனை, பயிற்சியும் விடாமுயற்சியும் சந்திக்கும் இடமே வெற்றி. ஸோ இதே மாதிரி நம்ம நிறையா டைம் நம்ம வந்து நிறையா வீடியோஸ் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு பெர்சிவியரன்ஸாக இருந்து ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கம்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் எனி ஒன் டே. அந்த எனி ஒன் டே அப்படின்றது நான் எப்போ சார் எனக்கு 80 வயசில் வருமா சார் அப்படின்னா, சார் நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் அந்த பிகினிங் எவ்வளோ இயர்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த உங்களோட அந்த பெர்சிவியரன்ஸோட பர்சன்டேஜ், உங்களோட ப்ராக்டிஸோட அந்த எஃபிஷியன்சியை வச்சு சக்ஸஸ் வந்து எவ்வளோ இயர்லியராக வர முடியுமோ அவ்வளோ இயர்லியராக வரும். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது. ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெர்சிஸ்டன்ஸாக இருங்க, பெர்சிவியரன்ஸாக இருங்க. ஸோ இட் மேக்ஸ் மோர் சேஞ்சஸ் இன் யுவர் லைஃப். ஓகே, ரைட். வாங்க இப்போ நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். அழைக்கிறது சென்னை ஐஐடி. சென்னை ஐஐடியில் பல்வேறு பிரிவுகளில் உள்ள காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ இதுக்கு recruitment.iitmentors.ac.in அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. எம்இ எம்டெக் முடித்தவங்களும் பண்ணலாம், பிடெக் முடித்தவங்களும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஜினியர், சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், ஸோ உதவி பதிவாளர், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 37 போஸ்ட் கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கானது. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு மத்திய அரசு வேலை யூபிஎஸ்சி. ஸோ அதில் பாருங்கள் 474 பிளேசஸ் இருக்குது, பிஇ பிடெக். ஓகேவா? ஸோ அடுத்து எம்எஸ்சி ரேடியோ கம்யூனிகேஷன், இயற்பியல் எலக்ட்ரானிக்ஸ் அது படித்தவங்களுக்கும் ஏஜ் லிமிட் 21 to 30 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 1/1/2026 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கான upsc.gov.in லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 16/10/2025 அதுக்குள்ளே நடக்கும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். எக்ஸாம்ஸ் சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா சென்னை முதல் 2 இடத்துலையுமே இருக்குது. இன்ஜினியரிங் முடித்தவங்க அந்த ஏஜ் லிமிட்ஸ்குள்ளே இருக்கிறவங்க யூ ஜஸ்ட் ட்ரை. தென் பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன் தான். அதில் வந்து ட்ரெயினிங் இன்ஜினியர் பிரிவில். ஓகேவா? 610 போஸ்ட் கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. பிஇ பிடெக் முடித்தவங்க 18 to 28 அந்த ஏஜுக்குள்ளே. ஓகேவா? ஸோ எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்காங்க. பணிக்காலம் 3 ஆண்டு. ஓகே, 3 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் பீரியட். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய வாண்டட் இருக்கும். அதை உள்ளே நம்ம போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். bell-india.in அந்த வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ முதலாம் ஆண்டு ஊதியம் முதலாம் ஆண்டு மாதம் ₹30. ஸோ நல்ல ஒரு சேலரி தான் இது. ட்ரைனிங் அப்படின்றது நீங்கள் ஒன்றும் பெர்மனெண்ட் ஆக்குவாங்களா சார் அப்படின்னா, பெர்மனெண்ட் மேபி தே மேபி கன்சிடர், பட் the experience from this company, it gives the more opportunity to you in various companies, private sectors companies and any other companies. Okay, ஸோ அதனால் வந்து ட்ரைனிங் அப்படின்றதால நீங்கள் அட்டன் பண்ண வைக்கிங்க. இன் ஃபியூச்சர் சம்டைம்ஸ் they maybe give some preference to you, those who attended the training in that organization. அடுத்து தமிழக போக்குவரத்து துறையில் 1588 பணியிடங்கள். ஸோ அப்ரெண்டிஸ் தான். இன்ஜினியரிங் கிராஜுவேட் 458 கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் 561, இன்ஜினியரிங் அல்லாத பிரிவு 569. மொத்தம் வந்து 1588. பிஇ பிடெக் டிப்ளமோ படித்தவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 1 year. ஸ்டைஃபன் வந்து 9000. ஓகே, சான்றிதழ் சரிவார்ப்பு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ nats.education.gov.in அப்படின்னு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த 4 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸோ கன்சிஸ்டண்ட்டாக, பெர்சிவியரன்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம், 1 வீக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்து வி லீவ் த ப்ராக்டிஸ். ஓகேவா? ஆர் வி லெஃப்ட் ஃப்ரம் த ப்ராக்டிஸ். அது நம்ம பண்ணக்கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மைண்டில் வந்து பெர்சிஸ்டன்ஸ் கேரக்டர், பெர்சிவியரன்ஸ் கேரக்டர் ரெண்டுமே இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கம்ஸ் இன் யுவர் ஹேண்ட். ஓகேவா? அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அந்த சக்ஸஸ்க்காக தான் நம்ம எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்துட்டு ஸோ யார் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக தான் இதை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது தெரிஞ்சவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.